ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாய்ஸ்லெஸ் கான்ஷியஸ்னஸ் பியாண்ட் சாய்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது ஒரு கான்செப்ட் ஃப்ரம் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து இது எங்கே வந்து அப்படின்னு சர்ச் பண்ணேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் தெர் இஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் ஸ்போக் அபவுட் திஸ் அப்படின்னு. சொல்ல வந்தது என்ன அப்படின்னு நான் என்னோட சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறேன். ஆக்சுவலி இது வந்து அவர் ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ், அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. இனிஷியல் டேஸில் நமக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, அது ஆக்சுவலி அவேர்னஸோட ஹையர் எண்டில் நம்ம பேசலாம். ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு சாதாரண மனுஷன் நம்மளை மாதிரி உள்ளவங்க, வென் யூ ஆர் புஷ்ட் இன் டு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, நமக்கு வந்து சாய்ஸ்லெஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டம். அதாவது சோல், மைண்ட், பாடி அப்படின்னு பிரிச்சு கூட பார்க்காம ஜஸ்ட் வெளியில இருக்கிற அத்தனையுமே அப்சர்வ் பண்றோம், அப்படியே அவேரா இருக்கும். அது வந்து நமக்கு சாதாரணமா பண்ண முடியாது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அது எப்படி புரியுற மாதிரி சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது, அங்க உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா, எனக்கு கோவம் வந்துருச்சு, ஏன் இங்கே கோவம் வந்தது, எதனால் வந்தது, என் மைண்ட் என்ன திங்க் பண்ணிச்சு, நான் இங்கே என்ன பண்ணணும், இப்படிங்கிற தாட் எதுவுமே கிடையாது. அதை வந்து அப்சர்வ் மட்டும் பண்ணுறோம். அதுக்கு பேர் வைக்கல, அதுக்கு வந்து சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு நினைக்கல, இதில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. அதாவது மைண்டோட அப்ளிகேஷனே அங்கே வரல. ஸோ இட் இஸ் லைக் எல்லாத்தையும் காம் சட்டில் ஸ்டேட்டில் ஜஸ்ட் பார்க்குறோம், பார்த்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணுறோம். அதை அப்சர்வ் பண்ணும்போது உள்ள அந்த அவேர்னஸ்னால தானாக எவ்ரி திங் இஸ் டிசால்விங். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங். அது அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஐ சே தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ஒர்க்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் எனக்கு ஐ டென்ட் நோ ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் வாட் வாஸ் ஹேப்பனிங் இன்சைட் மீ. எதனால் இப்படி நடக்குது, என்ன நடக்குது, நான் என்ன பண்ணணும். அப்போ வந்து என்கிட்ட யாராவது வந்து சும்மா அப்சர்வ் பண்ணு, அவேர்னஸில் இரு அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு கண்டிப்பாக எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆனால் இன்றைக்கி சொன்னால் எனக்கு அது தெரியும். ஸோ இட் இஸ் அ ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், சாய்ஸ்லெஸ் கான்ஷியஸ்னஸ். அதாவது டிவாலிட்டி இல்லை, எதையுமே வந்து தப்பு கரெக்டு, நல்லது கெட்டது அப்படின்னு எதையுமே பார்க்குறது இல்லை. எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறோம், எல்லா விஷயமே நம்ம அவேராக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் சாய்ஸ்லெஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற கான்செப்ட். கான்ஷியஸ்னஸ்லேயே சாய்ஸ் கிடையாது. அதாவது கான்ஷியஸ்னஸ்லேயே வந்து நம்ம சொல்கிற மாதிரி 3D கான்ஷியஸ்னஸ், 5D கான்ஷியஸ்னஸ், 4D கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் இல்லாமல் அவேராக இருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே சொல்கிறாங்க. அண்ட் பியாண்ட் சாய்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அங்கே கண்ட்ரோல் எதுவுமே வேண்டாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் கோவப்பட்டுட்டேன், ஸோ அது தப்பு, அதை வந்து நான் சரி பண்ணணும், அந்த மாதிரி கண்ட்ரோல் அதில் வேண்டாம். அங்கே இது சரி இது தப்பு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். எதுவுமே இல்லாமல் குவைட் அண்ட் காமாக உங்கள் மைண்டை காம் பண்ணி விட்டுட்டு சும்மா எல்லாத்தையும் கவனிங்க, எல்லா விஷயத்துலையும் அவேராக இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் வந்து சொல்கிறேன், இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இது வந்து சொல்லும்போது ஈஸி, பட் டு ரீச் தட் ஸ்டேட் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும். பர்டிகுலர்லி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம, லைஃப்பில் நிறைய அடிபட்டு பிரச்சனைகளில் வாழ்ந்துட்டுருக்கிற நம்மளை ஹீல் பண்ணாமல் ஒரு நாள் திடீர்னு போய் நம்மளால் அவேர்னஸில் இருக்க முடியாது. அந்த அவேர்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா காம்னஸ் வேணும், மைண்டில் பீஸ் வேணும் நமக்கு. இது எதுவுமே இல்லாமல் நம்ம போயிட்டு கான்ஷியஸ்னஸில் இருக்க முடியாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் சொல்லுவேன், டியூவாலிட்டியில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சோலு தனியாக, மைண்ட் அண்ட் பாடி தனியாக அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அலைன் பண்ணும்போது இதெல்லாம் ஒரே இடத்துல வரும்போது அப்புறம் சாய்ஸ் இல்லாமல் அந்த கான்ஷியஸ்னஸில் கண்டினியூ பண்ணலாம். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். சி பாருங்கள், ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும், லைஃப்லையாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையாக இருக்கட்டும், எவ்ரிபடி ஹாவ் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க இவால்வ் ஆகி வந்த விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போது புத்தர் போயிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து ஹி ஜஸ்ட் மெடிடேட்டட் அண்ட் காட் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து சும்மா அங்கே உட்காந்து அந்த சுற்றிலும் நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அந்த அவேர்னஸில் போனப்போ ஆட்டோமேட்டிக்லி ஹி காட் தட் என்லைட்டன்மெண்ட். பட் ஆனால் எல்லாருக்கும் அது நடக்காது. ஸோ டிபெண்டிங் அப்பான் யோர் சோல்ஸ் எவல்யூஷன்,
நீங்கள் போன ஜென்மங்கள்லே வந்து மோஸ்ட் ஆஃப் யுவர் கர்மாஸை கிளியர் பண்ணி ரெடி ஃபார் திஸ் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக வந்திருந்தீங்க அப்படின்னா ஈஸிலி தே குட் கோ இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகாஸ் த சோல் வாஸ் ஆல்ரெடி ரெடி. அதுக்கு வயசுலாம் தேவையில்லை. அண்ட் அகெயின் சோலுக்கு வயசு கிடையாது, நம்ம ஹியூமன் பீயிங் ஃபார்முக்கு தான் வயசு. அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் லைஃப்பில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த எவல்யூஷன் நடக்கும். அண்ட் பர்டிகுலர்லி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. லாஸ்ட் மொமெண்ட்டில், அதாவது லாஸ்ட் ஜென்மத்தில் டப்பேன்னு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஒரேடியாக எல்லாமே சரி பண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் டச் பண்ணி அண்ட் ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு போகிறோம். வேர் தட் இஸ் கால் த சாய்ஸ்லெஸ் கான்ஷியஸ்னஸ். அது ஒன்றும் இல்லை, இன்னர் யூனியன் ஸ்டேட்டு. ஸோ இன்னர் யூனியன் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி லைக் காம் சட்டில், எதுவுமே ஹைஸ் அண்ட் லோஸ் இல்லாமல் ஒரு காமாக இருக்கும். அதுதான் அவர் சொல்கிற கான்செப்டும். ஐ ஹோப் ஐ மேட் இட் கிளியர். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.